ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இப்போது ஒரு பிரிஞ்சி இலை நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 4 கிராம்பு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும், நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இது வதங்கிட்டுருக்கிற டைமில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் ஒரு 6 காஞ்ச மிளகா, உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாயே சேர்த்துக்கோங்க. 6 காஞ்ச மிளகா, 9 10 முந்திரி சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கடாயை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது தனியாக ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த முந்திரியையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுப்போம். பாருங்கள், இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ மசாலா தூளை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், எண்ணெயிலேயே இந்த மசாலா தூளெல்லாம் நல்லா வதங்கட்டும். அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சோண்டு ஒரு சின்ன கிளாஸில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா எல்லாம் வதக்கணும். மசாலாத்தூள் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிப்போம். எல்லா சிக்கன் பீசஸையும் போட்டுட்டு மசாலா எல்லாம் சிக்கன் பீஸில் ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் சிக்கன் நல்லா வேகட்டும். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தாதீங்க. பாருங்கள், மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா டொமேட்டோ பேஸ்ட்டு, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மீதி இருக்கிற பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கலாம். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. பாருங்கள், கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. ஹோட்டலில் நான்வெஜ் செய்யும் போது கரம் மசாலாவை லாஸ்ட்டாக தான் சேர்த்துப்பாங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நாம் இப்போ செஞ்சுருக்க சிக்கன் கிரேவி மாதிரியே நாட்டுக்கோழிலையும் செய்யலாம், காடையிலையும் செய்யலாம். அதோடைய டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போது அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி. இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.